தங்க விலை போல வெள்ளி விலையும் இந்த வருஷம் அதிகரிச்சுட்டே போகுது. வெள்ளி விலை அதிகரிக்க என்ன காரணம் சார்? அதாவது தங்கம் வெள்ளி எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கின்றது முதல்ல பார்த்துருவோம். சென்ற வருடம் மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கம் 44% விலை உயர்ந்துருச்சு, வெள்ளி 56%. இந்த வருடம் இந்த கரண்ட் இயரில் இந்த 1ஆம் தேதி ஜனவரியிலேருந்து இந்த 9.5 மாதங்களில் மட்டுமே தங்கம் 65% வந்திருக்கு. வெள்ளி பார்த்தீங்கன்னா 110 மடங்கு பர்சன்டேஜ், அதாவது 1 ஜனவரி 2025 98 ரூபா இருந்த வெள்ளி இன்னைக்கு 206 ரூபா ஒரு கிராம் அப்படின்னு 110% விலை உயர்ந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்கம் எவ்வளோ தேவைப்படுதோ இப்போ அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வெள்ளிலையும் மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டி போட்டுட்டு வெள்ளி கிலோ பாராவோ அந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளி ஏற்கனவே பார்த்தோம்னா வெள்ளி அணிகலன்கள், அப்புறம் பூஜை பொருட்கள், பாத்திரங்கள் இது மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வெள்ளியோட பயன்பாடு நிறைய ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு பார்த்தோம்னா நிறைய என்ன மாதிரி அப்படின்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனு, அப்புறம் இ வெஹிக்கிள், சோலார் பேனலு, அப்புறம் ஏவுகணைகள், ராக்கெட் இது மாதிரி தயார் பண்ணுறதுக்கும் மருத்துவத்துறையிலையும் பயன்படுது, ஈவன் மெடிசனில் கூட பயன்படுது. அதனால் வெள்ளியோடைய ரேட்டு நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குது. இப்போ எல்லா நாடுகளுமே வெள்ளிலையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் சாமானிய மக்களும் வெளியில் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு வரலாறு காணாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. இது இனி வரும் காலங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 300 ரூபான்னு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. வெள்ளிக்கான தேவை அதிகரிக்க காரணம் என்ன? வெள்ளி கட்டிகளுக்கான தேவை அதிகரிச்சிருக்கு. ஆமாம், ரெண்டுமே. வெள்ளியும் எப்படின்னா முதல்லாம் வெறும் வெள்ளி அருணாக்குடி, மெட்டி இந்த மாதிரி செயின் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபேன்சி ஆபரணங்கள், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளி பொருட்கள் வாங்கி அதில் முலாம் பூசி தங்கம் கோல்டு பாலிஷ் போட்டு அந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி அணிவிக்கிறாங்க. அதனால வெள்ளியினுடைய ரேட்டு நல்லா பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. வெள்ளியில் முதலீடு செய்யலாம் சார், அது பாதுகாப்பு? தாராளமாக வெள்ளியை பொறுத்த வரைக்கும் கோல்டு எப்படியோ அது மாதிரி தான், கோல்டை விட இன்னும் கூடுதலாக ஒரு பங்கு கூட வெள்ளி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் வெள்ளியில் தாராளமாக முதலீடு பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற கணக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா வெள்ளி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாலே 15 நாள், 20 நாள், ஒரு மாதம் கழிச்சு தான் டெலிவரியே கிடைக்குது. அந்த அளவுக்கு வெள்ளி டிமாண்டில் போயிட்டுருக்கு. வெள்ளியோட தரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? கோல்டுக்கு இப்போ 22 கேரட் 24 கேரட்டுங்கிற தரம் பிரிக்கிறாங்க. வெள்ளியோட தரத்தை எப்படி பார்த்துவாங்க? அது கூட எப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பியூர் வாங்குறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 999 அந்த இது வந்துடும். மற்றபடி அணிகலன்கள் இந்த மாதிரி வாங்குறப்போ அதுக்குமே இப்போ ஹால்மார்க் வந்தாச்சு. கட்டாயம் ஹால்மார்க் பண்ணணுமே. ஹால்மார்க்கில் அந்த குறியீடு போட்டு அது என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி அதை நோட் பண்ண ஆயிடுச்சு. கவர்மெண்ட் புது சட்டம் இயற்றியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்ல மேனிடரி ஆகிடும். வெள்ளியில் சேமிப்பது எவ்வளோ நல்லதாக இருக்கும் சார்? மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்? கண்டிப்பாக. ஏன்னா கோல்டை விட வெள்ளி இப்போ அதிகமான ஒரு வருவாய் கொடுக்குது. அதனால் வெள்ளியிலையும் கோல்டில் எப்படி நம்ம சேவ் பண்ணுறோமோ அது மாதிரி வெள்ளியிலையும் நம்ம சேவிங்ஸ் ஆஸ்பெக்டை கொண்டு வரலாம். சிறுக சிறுக எவ்வளோ முடியுமோ 10 கிராமோ 50 கிராமோ 100 கிராமோ அது மாதிரி சிறுக வாங்கி வைக்கலாம். கண்டிப்பாக அது ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ தங்கத்தை விற்கும் போது அதே விலைக்கு வாங்கிக்கிடுவாங்க வியாபாரிகள். வெள்ளி பொருளை விற்கும் போது அதில் ஏதாவது இழப்பு இருக்குமா? இல்லை, இழப்பு கிடையாது. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டுக்கு எப்படி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதே ரேட் வந்துடும். சப்போஸ் கேஷ் பண்ணுறோம்னா கேஷ் டிஸ்கவுண்ட் வரும். அது மாதிரி தான் வெள்ளிக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த ரேட் வந்துடும். கேஷ்க்குன்னா ஒரு 5% 6% குறைச்சிட்டு மீதி ஃபுல் கேஷ் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ தங்க கட்டிகளை வாங்குறதுக்கெல்லாம் சில விதிமுறைகள்லாம் இருக்குல்ல சார்? அது மாதிரி வெள்ளி பார், வெள்ளி கட்டிகளை வாங்கி எவ்வளவு ஒரு ஒருத்தர் எவ்வளவு வீட்டில் வச்சிருக்கலாம் சார்? அதுக்கு ஏதாவது? இல்லை, அதுக்கு இது வரைக்கும் வரல. இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வைக்கணுன்ற ஒரு கட்டுப்பாடு கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா வெள்ளியினுடைய ரேட்டும் அந்த மாதிரி உயர்ந்துக்கிட்டே போகுது இல்லையா? அதனால சொல்ல முடியாது, பிற்காலத்தில் வரலாம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.